சார் உங்களை தான் சார். வாங்க சார் வாங்க. வாங்க. என்னங்க என்ன சார் கார் பஞ்சரா? இல்லைங்க. பின்ன ரிசப்ஷன் இருந்து பால்ல ஓடி வந்துட்டீங்களா? கோட்லாம் போட்டிருக்கீங்க. மீட்டிங்காக நார்த்ல வந்துருக்கீங்க. ஐயோ நார்த்தா இல்லைங்க. என்ன கோட்டு மீசை. வாங்க சார் ஜாலி ஆட்டோல போலாம். ஐயோ இல்லைங்க நான் காரை சார் டெய்லி தான் கார்ல போறீங்க. வாங்க சார் நேச்சுரல் காத்து ஆட்டோல போலாம். மீட்டர் மேல கேட்க மாட்டேன் சார். என்கிட்ட சேஞ்ச் இல்லை சார். சார் எனி டைம் சேஞ்ச் வச்சிருக்கீங்கன்னா பொட்டி கடைக்காரனா சார்? பெரிய கோட்டீஸ்வரன் சார். கார்டு கீடு வச்சிருப்பீங்க கடைசியா போட்டு தேய்ச்சிக்கலாம். ஐயோ இல்ல சார். நான் மானா வந்து கூப்பிடுறேன் முதல் போனி அதெல்லாம் சொல்ல விட. வாங்க சார் சொன்னா கேளு சார். என்கிட்ட சேஞ்ச் இல்லை சார். ஏறுங்க சார் நீங்க தப்பா புரிஞ்சுங்க சார். வெளியில இருந்து போய் சார் இறங்கிட்டு ஏறுங்க சார். டிராவலிங்னா எவ்வளவு ஜாலின்றத நான் காட்டுறேன். சும்மா நீங்க இறங்கி சார். சார் சொன்னா கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது. முதல் போய் நீங்க தான் சார் வாங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்லை சார். சார் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். எங்க போகணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் எங்க சார் போகணும்? நிறைய இடத்துக்கு போகணும் சார். நிறைய இடமா? விடிய சவாரி தான் சார். முதல்ல எங்க சார் போகணும்? ஒயின் ஷாப்பா போகணும் சார். காலங்காத்தாலேவா? என்ன சார் தலைவலி கட்டிங்க? ஐயோ சார் நாங்கள் தண்ணி அடிக்க போல சார். பின்ன கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா சார்? இந்த தண்ணி கண்ணி சூது இதெல்லாம் பழக்கலன்னு சொன்னேன் சார். ஓ அப்புறம் அந்த ஒயின் ஷாப்ல யாரை சார் பார்க்க போறீங்க? தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் சார். அவன் சரியான தண்ணி வண்டி. எந்த ஒயின் ஷாப்ல இருப்பானே தெரியாது சார். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் சார். கவலைப்படாதீங்க சார். நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் ரஜினி ஃபேனா? சார் ஃபேன் மட்டும் கிடையாது சார். மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் டோட்டல் ஹோம் அப்ளைன்சஸே நான் தான் சார். ஓ உங்கள் பேர் என்ன சார்? என்ன சார் தெரியுங்க? பேர் சொல்ல வந்தேன் சார். ரஜினி. சூப்பர் பேர் சார். அப்போ இந்த அப்பா துரை? அது ஒரு கொளுத்து வேலை செய்கிற மேஸ்திரி பேர் சார். அவர் யார் சார்? எங்கள் தாத்தா தான் சார். எங்கள் ஆயா சும்மா இல்லாமல் அந்த பேர் கோத்து விட்டுச்சு சார். நீங்களே சொல்லுங்க சார். அப்பா தூரம் நல்லா இருக்கா இல்லை ரஜினி நல்லா இருக்கா? தலைவர் பேர் தான் சார் கெத்து. தேங்க்யூ சார். பை த பை சாரி சார். என்னோட ஹிஸ்ட்ரி சொல்ல ஞாபகத்தில் உங்கள் ஜாகிரஃபி கேட்க வந்துட்டேன். சார் பேர் என்ன? ஐ எம் கமல். ஏன் சார் அப்போ நான் எம்ஜிஆர்னா நீங்கள் சிவாஜியா? ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்கிறீங்க? ஐயோ நிஜமா தாங்க. என் பேர் கமலக்கண்ணன். சுருக்கமாக கமல்னு கூப்பிடுவாங்க ரஜினி. ஓ அப்படியே கமல்? ஆமாம் ரஜினி. சார் ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம ஏதோ இருக்கு சார். வேவ் லென்த் இருக்கு சார். வணக்கம் அண்ணே. ஊர்ல எங்க பூர்வீக தம்பி முதல்ல ஒரு ஆப் சொல்லு. பழகல அண்ணே. எனக்கு ஒரு குவார்டர் ஆஃப். ஒரு குவார்டர் போதுண்ணே. ரெண்டு பேருமே வேணாம். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். குவார்டர் ஒரு கட்டிங். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். கமல் சார் ஒரு கட்டிங் போடலாமா? சாராயமா வேண்டாமே ரஜினி. கரெக்ட். காஃபி ஆண்டனி 2 காபி போடு. சரி ரஜினி சார் ஒரு டீ சூடா. கமல் சார் நீங்க போய் டீ சாப்பிடுவீங்களா? பஜ்ஜி கூட சாப்பிடுவேன் சார். சார் இது பாமாயில பண்ணது. இதெல்லாம் போய் எது சாப்பிடுவீங்க? கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். கமல் சார் நீங்க என்ன மாதிரியே லோக்கலா இருக்கிறீங்க சார். உங்களெல்லாம் பணக்காரன் சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான் சார். கமல் சார் அந்த கட்டிங் பார்ட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா? என்னன்னு அடிச்சது அவரு. போதை எனக்கு ஏறிடுச்சுரா. ஆமா இப்படி நெத்தில பட்டையை போட்டா பாக்குறோம் ஏமாத்தான் செய்வான். முதல்ல பட்டையை அலைங்கண்ணே. அப்படியே தம்பி. ஐயோ இப்படி உலகம் தெரியாம இருக்காது. வரட்டும் வாங்கண்ணே. அப்புறம் தம்பி மந்திரிட்ட உன் விஷயத்தை பத்தி இருங்க. முதல்ல ஒரு ஹாஃப் சொல்லுவோம். சரவணா இதோட சுமார் 2000 லிட்டர் சாராயம் குடிச்சிட்டீங்க. இன்னும் எவ்வளவு லிட்டர் குடிச்சா நான் மந்திரிட்ட கூட்டிட்டு போவீங்க? இப்போ உனக்கு மந்திரியை பார்த்தாவணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி வா. கோவத்தையும் பாட்டு விட மாட்டீங்களே. அந்த ஆளை நான் கூட்டிட்டு போய் தம்பி நமக்கு வேண்டிய தம்பி, தம்பி நமக்கு வேண்டிய தம்பி, தம்பி நமக்கு வேண்டிய தம்பின்னு. கமல் சார் உங்களுக்கு மொத்தம் எத்தனை அண்ணன் சார்? 2 பேர். சந்திரகாசன் சாருகாசன் சார். எஸ் ப்ளீஸ். டீ காசு கொடுத்தீங்களா? இல்ல. கழுவாத கடாய் மாதிரி மூஞ்ச வச்சுன்னு அடுத்தவன் கதைக்கு பேசுறது. கமல் சார் பாமாயில் தீர அளவு பஜ்ஜி சாப்பிடுவீங்க போல. கதையை பத்தி சொல்லுங்க சார். மந்திரி டிரைவரோட மச்சான காட்டான்னு ஒருத்தன் கூட்டிட்டு போனா ரஜினி. சரி மினிஸ்டர் டிரைவரோட மச்சாயா மேட்டர் முடிஞ்சிரும். சரிண்ணே. யோ யோ பார்த்து ஏதோ கவனிச்சிட்டு போயா. என்னையா அவ்வளவுதானா? சட்டை பேண்ட் தானே மிச்சம். வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே தம்பி நமக்கு வேண்டிய தம்பிண்ணே. அப்படியா? வணக்கங்க. நாளைக்கு 8 மணிக்கு வா. சரிண்ணே. எல்லாம் வந்துடுறேண்ணே. அப்பா முருகா கருணை காட்டுப்பா. டெய்லி 8 மணிக்கு அந்த ஆள் வீட்டு வாசலில் போய் நிற்ப ரஜினி. நின்று கால் வலி வந்தது தான் மிச்சம். அந்த ஆள் என் மூஞ்சியை கூட பார்க்கல. சரி வாங்கப்பா 8 மணிக்கு வா.
அந்த ஆளை தவிர அந்த ஏரியாவில் இருக்கிற புள்ள பூச்சி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ரஜினி. வணக்கண்ணே. 8 மணிக்கு வா. நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணி 8 மணி 8 மணி 8 மணி மஞ்சா காமலைக்கு மருந்து வாங்குற மாதிரி டெய்லி 8 மணி போய் நின்று இருக்கிறீங்க. அந்த ஆள் வந்தானா இல்லையா சார்? வந்தான் சார். ஆனால் கூட 7:30 வந்தது சார். 7:30 லவ் வந்துச்சு சார். स्वाति चिनुका संदे तालुका नचे नाजुका साहो चंदा मामा तुनका रावे कोकिलटी ताका. என்னடா இன்னும் லவ் போர்ஷன் வரலையே நினச்சேன். ஒரு பையன் கலரா சொக்கா பொண்ணு சுத்தனா அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகணுமே. ஆச்சா சார்? ஆச்சு ரஜினி. சார் போண்டா. ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். பில்லு எவ்வளோன்னு சொல்லு. என்னண்ணா எவ்வளோ ஆச்சு? 72 ரூபா. கமல் சார் உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நிறைய சேஞ்ச் இருக்குது. இதை பாருங்க. என்னண்ணா பேலன்ஸ் எவ்வளோ பாருண்ணா. 42 T 30. என்ன ரஜினி இது? கணக்கு 99 ரூபா ஆச்சு சார். அது கழுத்தை அப்படி திருப்பி விட்டுட்டு உங்கள் கால் கதையை கண்டினியூ பண்ணுங்க சார். வேண்டாங்க சார் இருக்காரா? ஏங்க ஆளுங்க నువ్వు నాకు చాలా నచ్చావు. அப்படின்னா சார் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க போல சார். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியுமா சார்? இதுக்கு எதுக்கு சார் லாங்குவேஜ்? அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியல கமல் சார். நீங்கள் செம ஷார்ப்பு சார். சார் நான் ஷார்ப்புனா நீங்கள் கூர்பன் ஷார்ப்பு கமல் சார். ரெக்கமெண்டேஷன் போன இடத்துல அவங்க பொண்ணையே உசார் பண்ணிட்டீங்க. ஐயோ அது அவன் பொண்ணுல ரஜினி, அவன் பொண்டாட்டி. ஏங்க நீங்க கூட தான் அடுத்தவன் பொண்டாட்டி. இவ்வளோ பக்கத்துல இருக்கீங்க. என் பார்வையில் ஏதாவது தப்பு இருக்கா? யாரது என்ன? யோ எந்திரியா. நீங்களா? what a surprise. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாரி idiots. ஒரு கெஸ்ட் அக்யூஸ்ட் மாதிரியா ட்ரீட் பண்றது சென்ஸ் இல்ல. நல்லா கேளுங்க. சாரி. டீ காஃபி அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. முதல்ல வெளியில போணுங்க. இந்தா கண்ணு மீன் குழம்பு. ரஜினி இதை பார்க்கும்போது எங்க ஆச்சி மீன் குழம்பு ஞாபகம் இருக்கு. எங்க ஆச்சி எப்படி மீன் குழம்பு வைப்பாங்க தெரியுமா? கமல் சார் கதைக்குள்ள கதை வேணாம் கமல். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம சாப்பிட்டுனே போய் இந்த ஸ்டேஷன் ஒரு லேடி போலீஸ் பார்த்தனீங்களா அதுலேருந்து சொல்லுங்க. காஃபி ஷாப் மூடுற போறாங்க. ஏதாவது பேசுங்க கமல். ஏங்க ஃபோன் அச்சப்பாரா. எந்த சாரே சேச்சியோ? ஆமா ரஜினி. லாடம் கட்டி இருப்பீங்களே. அவங்க ஏன் இல்லை ரஜினி? ஆமா தெரிஞ்சவங்களா அவங்க? அதுவும் இல்லை ரஜினி. சாரிங்க. உங்களை என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளை நினைச்சு. ஐயோ நான் மாப்பிள்ளை இல்லைங்க. நான் காரைக்குள்ள இருந்து எங்க வீட்டுக்கு. உங்க தப்பு இல்லை. நான் தான். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. சரிங்க. எனிவேஸ் first impression is always the best impression. Let's be friends. சரிங்க. ஆமா உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க. ஒரு புரோக்கரை பார்க்கறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. அவன் பொண்டாட்டி என்ன சைட் அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. ஓ ஆயாளோ. அவன் ஒரு பெரிய சந்தேக பிராணி. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். மேடமா? பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. வர அனுஷ்கா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பொண்ணு சொன்னதுல தப்பு இல்ல. உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும். இன்க்ளூடிங் மீ. இது அவங்களா சொன்னாங்களா இல்லை நீங்கள் ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? ஏன் ரஜினி இதெல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? இந்த விஷயத்தில் தான் நீங்கள் போய் சொல்லுவீங்க கமல் சார். பார்த்தீங்களா கழுவுனதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருது. அதுதான் சிங்காரியோடைய கைப்பக்குவம். மெரினா பீச்சில் மீன் வருகிற மாதிரி சிங்காரிக்கு ஒரு செலை வைக்கணும். அதான் என்னோட கனவு. பயங்கரமான ஆள் கமல் சார். வெள்ளி சரியில் சுற்றுற ரசகுல்லா மாதிரி இருக்கு. அதை அப்படியே உஷார் பண்ணிட்டீங்க. அதுவும் ஏன் இல்லை சார்? என்னங்க உங்க கதை? விறகு வெட்டி கோடாலி கதை மாதிரி எது எடுத்து கொடுத்தாலும் எந்த இல்லைன்றீங்க. இல்லை சார். அந்த ஆண்ட்ரியா பொண்ணு காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருச்சா
அதுக்கு நான் சார் போறேன். ராஜேஷ்குமார் நாவல்லே ஹீரோயின் யாருன்னு 2வது பக்கத்துல சொல்லுவாங்க சார். நீங்க ஜவு முட்டாய் மாதிரி போட்டு இல்ல சார், இந்த தடவை கண்டிப்பா யாரை பார்த்து வேண்டாம் சார், விட்டுருங்க. கேளுங்க சார், கண்டிப்பா யாரை பார்த்து முடியாது சார். சொன்னா கேளுங்க சார். ஜெயின் காலேஜ்ல சார் ஆள் படிக்குது. ஜெயின் காலேஜ்? ஆமா சார். யாரு ஜெயின் காலேஜ் தான் கமல். உன் ஆள் என்ன படிக்கிறா? பிஎஸ்சி மேக்ஸ் ரஜினி. பிஎஸ்சி மேக்ஸா? ஆமா ரஜினி. எந்த இயர் கமல்? ஃபைனல் இயர். ஐயோ யாரும் ஃபைனல் இயர் தான் ரஜினி. கமல். நமக்குள்ள என்ன வேவ் லென்த் பாத்தீங்களா? வேவ் லென்த் வேவாத லென்த் அதெல்லாம் உடுப்பா. பக்கு பக்குன்றது. உன் ஆள் யாருன்னு கரெக்டா சொல்லுப்பா. ஹலோ ஹலோ, யாரு? வணக்கம் டாக்டர். கேஸ் வந்திருக்கு பாரு. கேஸா? பிள்ளையாரப்பா, இந்த கெட்டப்லயாவது ஸ்ரீயன் ஓகே பண்ணுவாளா? நேத்து விட இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல. அவன் ரெடினா நானே லவ் பண்ணிடுவேன். ஏன் நாங்களா லவ் பண்ண மாட்டோமா? அவன் மனசுல யாரு? பார்க்கலாம். என்ன லவ் பண்ணலனா நான் அவனை விட்டுருவேனா? உன்னை லவ் பண்ண நான் விட்டுருவேனா? விடாம தூக்கிட மாட்டேன். சுண்டல் கொடுத்து ஆளை விட்டு கிண்டல் பண்றியா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ற? டாக்டர் சார், குட் மார்னிங். யார் இவங்க? அரே என்னமா நீ? இந்தியால இவரு பெரிய டாக்டர், உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் டிவி பார்க்கறது இல்ல? மா கொரியர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. நிறுத்துங்க கமல். அது என்ன லவ் பண்றவங்க எல்லாருமே ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹாலை கிஃப்டா வாங்கி தரீங்க? தமிழ்நாட்டில் காதல் சின்னமே இல்லையா? ஒரு வள்ளூர் கோட்டை காந்தி மண்டபம் வாங்கி கொடுங்களா? அதெல்லாம் தேவையில்லாம கட்டி வச்சிருக்காங்க. வல்லவரும் காந்தி எப்ப ரஜினி லவ் பண்ணாங்க? ஐயோ, அவன் கையில வச்சிருக்கிற தாஜ்மஹாலையும் அவன் ஸ்டைலும் பார்க்கும்போது சல்மான் கான் மாதிரியே இருக்காண்டி. இல்ல ஷாருக் கான் மாதிரி இருக்காண்டி. செருப்பாலே அடிப்பேன். போங்கடி. கோவத்தை பாரு. திட்டும்போது கூட இருக்காண்டி. வாய் பாரு. வாங்க டாக்டர், எப்ப அமெரிக்கா போறீங்க? வேலையை பாருங்க. வாட்ச்மேன், ஏன் சேல்ஸ்மேன் எல்லாம் உள்ள விடுற? நினைச்சேன். ஏய் கண்ணா, கண்ணா. போங்க. கண்ணா நில்லு. என்ன பார்த்தா பொம்மை வைக்கிற மாதிரி இருக்கு. என்னது உங்க இது? பொண்ணுக்கு அடையாளம் தெரியல. உங்களுக்கு மாதிரி தெரியல. சட்டன ஞாபகத்துக்கு வரல. வா. யாருக்கு இது? உங்களுக்கு மாமாவுக்கு. ஏன் கமல் இவ்வளவு உரிமையா கேக்குறீங்களே? கார் ஓட்டுறதுக்கா இல்ல உங்க அத்தை பொண்ணு ஓட்டுறதுக்கா? ரஜினி, ஜன்னில இருந்து உனக்கு ஜமகாலம் கிடைச்சா மாதிரி லவ்வர் வீட்டில் தங்க இடம் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, லவ்வை பழுக்க வச்சிருப்பீங்களே. ஸ்ரீ, மீன் மாட்டலையா? மாமா என்ன பிடிச்சிட்டா? உனக்கு மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தால்னா நீ மீனையா பிடிச்சிருப்ப. கண்ணா, நாங்க அர்ஜென்ட்டா செமினாருக்கு போறோம். ஸ்ரீயை கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்றியா? முக்கியமான வேலை எதுவும் இல்லைல்ல? வாங்க. ஏன் கமல், உங்களுக்கு ஆண்ட்ரியா உஷாராகுது, அனுஷ்கா உஷாராகுது, ஆனா இது உஷாராக மாட்டுதே. அத்தை பொண்ணுனாலே கொஞ்சம் அதுப்பு காட்டுவாளுங்க. அதனாலதான் ரஜினி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தனோ அந்த திறமையை கையில் எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸ்ரீக்கு சின்ன வயசுல இருந்தே கேரட் போட்ட குழி பண்ணிடுறேன்னா ரொம்ப இஷ்டம். அதை என் கையாலே செஞ்சு அஸ்தனோன்னு பிளான் பண்ணேன். ஸ்ரீ, உனக்கு பிடிச்ச கேரட் குழி பண்ணிடுறேன். மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பீட்சா. Thank you. என்னது, பணியாரத்துக்கே பணி இல்லையா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கமல்.
நம்ம தான் பழசை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இவளுங்க பீஸா பர்கர் சாண்ட்விட்ச்னு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாளுங்க. அவளுங்க பசிக்கு சாப்பிட்றதில்ல, பந்தாக சாப்பிட்றாளுங்க. ஐயோ ரஜினி, ஆனால் என் ஸ்ரீ அப்படி இல்லை. முதல்ல நானும் அவளை தப்பாக நினச்சி அவள் பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு நாள் அவள் வந்தா. நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்னையா? உங்களதான். என்கிட்டலாம் பேசுவீங்களா நீங்க? விட்டு அழுதுருவேன். ஏன்? காலேஜ்ல வெளியில இருந்து வந்து சில ரவுடி பசங்க ரொம்ப கலாட்டா பண்றாங்க. உங்க வாத்தியார்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே? வாத்தியார் இல்ல, பிரின்சிபல். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா? ஏதோ ஒரு பால் அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அவங்களும் பயப்படுறாங்க. போலீஸ் கேஸ். எனக்கு தெரிஞ்ச லேடி ஏசியா இருக்காங்க, சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க தான் வந்து கேட்கணும். நான் அது கேட்கணும்? எனக்காக நீங்க கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அதத்தான் கேட்கறேன், உனக்காக நான் அது கேட்கணும். அப்ப சின்ன வயசுல நான் கேட்டா பணம்பழம் சுட்டு கொடுத்தீங்க. அது அறியாத வயசு. டயர் ஓட்டுனது புரியாத வயசு. சப்பாத்தி கல்லில பேர் எழுதினது. அறிவு இருக்கிறவன் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. அப்ப எல்லாமே ஆர்வ கோளாறா? ஆமா. காலேஜ் ஆடிட்டோரியம்ல வச்சக்கண்ணு வாங்காம பார்த்தது, வேற வேற கெட்டப்ல வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணது, வீட்டுக்குள்ள நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து அப்படி இப்படி என்ன சைட் அடிச்சது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் தெரியாத மாதிரி நடிச்சியா? இனிமே கூட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க கூட நான் விளையாடாம வேற யாரு விளையாடுவாங்க மாமா? மாமாவா? ஐயோ, நிஜமா தான் சொல்றியா? ஆமா. ஏய் கண்ணா, தூங்குறியா? ஐயோ இல்லையே. மாமா. மாமா. ஆமா மாமா. ரஜினி, இப்ப டைம் என்ன இருக்கும்? டைம் என் வாட்ச் ஓடலையா? ஒரு நிமிஷம். ஏம்பா கொடைக்குள்ள கொடுத்து நம்ம பண்ணுறவர என்ன சார் டைம்னாப்பா? என்ன ரஜினி, டைம் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இருங்க கமல், உங்கள் பிஸியான வேலையில எனக்கு டைம் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரஜினி, 5 மணிக்குள்ள ஏர்போர்ட் போகணும் ரஜினி. கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஆட்டோ சைரன் வைக்காத ஆம்புலன்ஸு 1/2 ஹவரில் சர்புருன்னு பூந்து போயிடலாம். யாராவது சொந்தக்காரங்க வராங்களா? ஸ்ரீ சிங்கப்பூர் காலேஜ் டூர் போயிருந்தா, இன்னைக்கு வந்தாலும் வருவா. கமல், உங்கள் ஆள் ஃபாரின்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம யூரின் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க கமல், இங்கே தான். இங்கேயா? அதுன்னு எல்லாரும் மெட்ராஸில் கரண்ட் கம்பத்தில் அடிக்கிறீங்க. கமல், லவ் வந்தால் மெரினா பீச்சுக்கு போகணும், ஒன்றுக்கு வந்தால் டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட வரணும். பல்லவர் காலத்துலேருந்தே அப்படி தான். சோழர் காலத்துலலாம் அப்படி இல்லையே ரஜினி. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல், ஹாஸ்பிட்டல் திறக்க முடியுமா இல்லை மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் 2 நர்ஸை தான் உசார் பண்ண முடியுமா? வாஸ்தவம் தாங்க. கடைசியில் அந்த கோட்டும் கவனம் தாங்க மிச்சம். ரஜினி, ஒன்று கவனிச்சிங்களா? 2 பேரும் ஒரே லென்த்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அட ஆமா கமல், நான் தான் சொன்னேன்ல நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு. டேய் எவன்டா அது ஒண்ணுக்கு போய் சவாரி கேட்டுக்கிட்டு? சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் பார்த்துட்டு இருந்தோம் சார். கிண்டரு அங்க என்ன எழுதி போட்டுருக்கேன்? பொறுக்கி நாயே இங்கே சிறுநீர் கடிக்காதே. இது கூட படி தெரியல, உங்களுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்க? கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா? ஏன் சார் வெளியாறீங்க? அது பொறுக்கி நாய்க்கு தான் போட்டிருக்காங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பசங்க தான். கோச்சுக்கு டேய், ரஜினி மேலே கை வைக்கிறியா? ரஜினி மேலே கை வச்சா நான் பாக்குறியா? கமல் நீங்க சும்மா இருங்க கமல். ரஜினி மேலே கை வச்சா நான் காட்டணும் கமல். கம்முனு கமல், நீ கம்முனு கமல். ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். நானும் என் ஃப்ரெண்டு கமல் இங்க மூத்திரம் போய் வந்தா ஒரு சின்ன பிரச்சனை. யோ, உன் பேர் நயா? அஜித். இவர் விஜய், இவர் சூர்யா, இவா திரிஷா. அப்ப அவங்க யார்? தமனாவா? நீங்க என்ன கேஸ் சார்? ஒண்ணுக்கு போன கேஸ். அதே கேஸ் தான். ரஜினி இங்க பாருங்க, இவரு நம்ம கேஸ் தான். ஒண்ணுக்கு போனனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமா? ரஜினி, ஏன்பா இந்த கூண்டு இவ்வளவு சின்னதா இருக்கு? நம்ம என்ன குடும்பம் நடத்த வந்திருக்கோம் கமல், குற்றம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா கமல்? சைலன்ஸ். Did you pass urine in public place? ஏய், ஜட்ஜியம்மா மூத்திரம் பெஞ்சுங்களான்னு கேட்காங்க. பொது இடத்தில் சிறுநீர் கழித்தீர்களா? உங்களுக்கு 150 ரூபாய் அபராதம். இத நான் வன்மையா கண்டிக்கிறானே. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல. விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, ஒரு சாதாரண சிறுநீர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன் வேணும். சைலன்ஸ். பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணிட்டு டயலாக பேசுறீங்க. 1500 ரூபாய் அபராதம். கட்டுறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? ஜெயிலா? இவரு கட்டிடுவாருங்க. ஆனா மூத்திர கேஸுக்கு முன்ஜாமீன் கேட்ட முதல் ஆள் நீங்க தான். ரஜினி, என்னுடைய 25 வருஷ யூரின் வாழ்க்கையில நான் எங்கெங்கயோ பெஞ்சிருக்கிறேன். பாயில பெஞ்சிருக்கேன், எங்க தாத்தா காதல பெஞ்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் அசிங்கமோ அவமானமோ பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு உங்க அவமானத்தோட காரணம் புரியுது ரஜினி.
அந்த ஜட்ஜு உங்க வருங்கால மாமியார் தானே? எப்படி கமல்? எல்லாம் ஒரு வேவ்ல தான் ரஜினி. அப்புறம் அந்த கணக்கு புக் எடுங்க. எதுக்கு? யூரின் கணக்கு எழுத மறந்து. யூரின் கணக்கு ரொம்ப முக்கியம். அதை விடுங்க கமல். உங்களால் ஃபாரின் போச்சே, அந்த கதையை சொல்லுங்க. மாமா வீட்ல தேடிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்றீங்க? ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் தான். ஓ கோட் சூட் என்ன? அம்மா ஃபாரின் போற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ ஸ்ரீயோட மாமா பாறேன் இவ்வளவு சூப்பரா இருக்காருன்னு சொல்ல வேணாம். என்னத்த? இது என்ன ரோஸ்? உங்களுக்கு தான் அத்தை. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒத்துக்கிட்டீங்களா? அத்தை இங்க பாருங்களேன், கண்ணை புடிச்சு புடிச்சுன்னு வந்து பாருங்க. ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மம்மி, ஜஸ்ட் லக்கேஜ் எடுக்கணும்னு கண்ணு மாமா கூப்பிட்டேன். வாங்க போகணும். வந்துறேன். போ. ஏய் என்ன நீ தனியா வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் பார்க்க கூடாதா? எனக்கு வெக்கமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கோட்லாம் வேற போட்டுருக்கேன். ஊருக்கு போறேன், கொஞ்ச நேரம் தனியா பேசலாம்னு கூப்பிட்டா அம்மா கிட்ட மாட்டி விடுறியா? ஆமா, நீங்க எதுக்கு கூப்பிடுங்கன்னு தெரியாதாக்கும். எதுக்கு? கட்டி பிடிப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்க, அப்படிப்பட்டாலாம் நான் கிடையாது. வீட்டை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இன்னும் கூட தெரியும். போதும் போங்க. என்னமா தனியா பேசணும்னு சொன்னேன். எல்லாம் பேசியாச்சு, போங்க போங்கங்கற. நானும் கூப்பிடுறது இல்ல, அம்மாவும் கொடுக்கறது இல்ல. அம்மா எங்க போறோம்? பிடி சாமியாரை பார்க்கணும். போச்சலூர் போ. என்னப்பா அதர ஐபிஎல் மேட்ச் கூட சாயங்காலம் தானே? என்ன இன்னத்துக்கு ரோட்ல ஒருத்தர் கூட காணோம்? மதியான நேரம்ல எல்லாம் மேட்ச் ஆடிட்டு இருப்பானுங்கப்பா. நிப்பாட்டு இங்கதான். அரகர குருஜி. யார் இந்த பிச்சைக்காரன்? யோ பிச்சைக்காரன் இல்லையா, சாமியாரு. இந்தால பக்கம் நீயே வந்த? ஒருத்தன் சந்தோஷத்துக்கு நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டா ஒன்று சரகடிக்கணும் இல்லை சாமியாரை பார்க்கணும். என்கிட்ட சரகடிக்க காசு இல்லை, அதான் சாமியாரை பார்க்க வந்திருக்கேன். ஆசோக்கு ஈசோக்கு 64 கலை சோக்கு. எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. என்ன சோக்கு சாமி? அட பண்ணாட இது கூடவா புரியல? என் அப்ப சிவபெருமான் ஆண்ட திருவிளையாடல சொன்னேன்டா. பாத்தியா பவரு? ஏண்டா இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு பின்னால சுத்துறீங்களா? இந்த 3 பின்னால சுத்தினா உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் பிள்ளாங்குழல் ஊதிக்கின்னு என்ன சொல்றான்? உன் எதிரில் இருக்கிற ஆளு கருப்பா சிவப்பான்னு பார்க்காத, அவன் லுக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு யோசிக்காத, உன் ஜவுலியா நீ பாரு, உன் வாழ்க்கை ஜாலியா இருக்குன்னு சொன்னான். ஏன்டா எவனாவது யோசிச்சிங்களாடா இத? கடவுள் படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு காரணங்குது. இப்ப நீ எல்லாம் என்னாண்ட வந்துக்கிறன்னா அதுக்கும் ஒரு காரணங்குது. சாமிக்கு வெத்தலை பாக்க மட்டும் வைக்க கூடாது. அப்ப கொஞ்சம் ஜர்ஜா தடவை வைக்கவா? காணிக்கையோட வைக்க. காணிக்கையா? சாமி மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அதை லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாயத்து தான் கொடுத்தாங்க. உனக்கு 1000 தாயத்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வா. வந்துச்சு சாமி. என்ன பாத்து நேக்குற? உனக்கு என்னப்பா பிரச்சனை? சொல்லுப்பா. உனக்கு என்ன சாமி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்த பிச்சைக்கார கோலமே ஒரு பிரச்சனை இல்லையா? சாமி நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்களும் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறானா பாத்தீங்களா? அங்க பாருங்க. எனக்கு சாமி மஞ்ச கயிறு கொடுத்திருக்காரு, எனக்கு சிகப்பு கயிறு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கருத்து வார்த்தையில தான், கயிறுல இல்லன்னு உனக்கா தெரியுதா? என்ன கலர் கயிறுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றது? ஒரு 1000 பேருக்கு சொன்னா 2 பேர் மனசுலயாவது போய் உழுமேன்னு தான். நொண்டி சாக்கு சொல்லாத சாமி. 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேரணும். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். பல இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்ல பாதி காத்து அடிச்சு கொடுத்தா கூட வாங்கல. ஆமா, பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். இப்போ நான் என்ன பண்ணுன்ற? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னப்பா சொல்ற? ஜெயமே லயம். பரவா போபா போயிட்டாரு. போபா போ. யோ இடியா எதுக்கு ஸ்லோ பண்ற? போயா. ரமணியாஜி கவுன்சில் எலெக்ஷன் நிக்கிறதுல மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, ஆனா மாடுங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. இது மாட? ஆமா, ரமணியக்கா போஸ்ட்லாம் தின்னு நல்லா கொழுத்து சுத்துதுங்கல்ல. தேவையில்லாம அந்த பொம்பளை எலெக்ஷன் நிக்க வச்சு ஏன்பா? எவனும் இருக்க மாட்டான் இந்த தெருவுலயே வந்தா. இங்கன்னே எவ்வளவு கூட்டம்.
எதிர்கட்சிக்காரங்க மீட்டிங் நீ போட்டானா? என்னாச்சு? டிராஃபிக் போலீஸ் வசூல்பா. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. ரமணியாச்சி ஆட்சிக்கு வந்து முதல்ல இவங்களை கரெக்ட் பண்ணணும். யோ என்ன வாய் அவன் வாய் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பெருமாளே பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க சார். இந்த வழியா போகணும் சார். ஆசிரமத்துல கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பக்கம் போக முடியாது. நீங்க அந்த பக்கமா போங்க. ஆசிரமத்துக்கா? பீடி சாமியார் ஆதீனத்துல சேர்த்துட்டாங்களோ? தெரியல, வா பார்க்கலாம். சாமியாரா நிறைய உண்டிங்க வைப்பாங்க, இவனா நிறைய வண்டிங்க வச்சிருக்கான். ஒருவேளை சீஸ் பண்ணதோ? என்னைய அப்ப பார்த்தாலும் சீஸ் டியூன். அப்புறம் இவ்வளவு வண்டி? யோ இது பார்க்கிங்க. பார்க்கிங்கா? இவ்வளோ வண்டிங்களா? ஏங்க இந்த மரத்தை எங்க சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும்? இது முக்தி விருட்சம். புத்தருக்கு போதி மரம் மாதிரி நம்ம சுவாமிஜிக்கு இந்த நெல்லி மரம். இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போதுதான் நம்ம சுவாமிஜிக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த நெல்லி மரத்தை சுத்தி வந்தா நம்மள பிடிச்சிருக்கிற பில்லி சூனியம், நோய் நொடி, பிணி பீடை எல்லாம் பறந்து போயிடும். ஜெயமே லயம், லயமே ஜெயம். ஏம்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. நதிமூல ரிஷி மூலம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏம்பா புளிய மரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. அது ஞானப்படும். வா அவர் தான் ஓவரா பண்றாருனா நீ அதுக்கு மேல ஓவரா பண்ற. நான் ஜெயலயன் ஜெயலயன்னு போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவர் இனிமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. என்னப்பா இதெல்லாம்? ஏம்பா சாமியார் மூக்கு உன்னதாமா குறி வைக்குது, உன்னதான் கூப்பிடுறாரு. பாத்தியா? போ போப்பா, உன்னதாமா போப்பா, சீக்கிரம் போ 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 சீக்கிரம் போ. சாமி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்பெல்லாம் நான் எவ்வளவு பேசுவேன், ஒரு பையன் கேட்க மாட்டான். இப்ப நான் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எப்பங்க சாமி பேசுவீங்கன்னு தோப்பார். கலெக்டர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் ராப்புகளா காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிறாக்க அவனுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? அது ஒண்ணு இல்ல சாமி, ஒரு பொண்ணை சைட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படா பேசுவா பேசுவான்னு ஏங்கிக்கிட்டே இருப்போம். அவளே கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சிட்டோன்னு வச்சுங்க, என்னடா தொணத்தோன்னு பேசிக்கிட்டே இருக்காளே, வாய் மூட மாட்டாளான்னு தோணும். நீங்க வேற பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு அப்படியே உல்டா பண்ணி விட்டேன். அதை விடுக்கண்ணா, நீ வர்றதுக்கு முன்னால என்ன பீடி சாமியார்னு கூப்பிட்டுருந்தாங்களா, இப்போ நெல்லி சாமின்றாங்கடா. இப்போ 5000 10,000 கொடுக்குறாங்கடா. சாமி 5000 10,000 ஒரு அமௌண்ட்டே இல்லை, அதை வச்சு வைங்க. என்ன பண்ணுறது அப்புறம் சொல்றேன். அதில் என்னன்னா கிளம்புங்க. சாமி தெய்வமே நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஜெயமே ரைட் வரலாவா, ரைட் வரலாவா வரலாவா. லெஃப்ட் வா, லெஃப்ட் ஓடு. என்ன தண்ணி லாரி மாதிரி பின்னாடியே வர? ஆமா சாமி என்ன சொன்னாரு? ஒர்க் அவுட் ஆச்சு நிறையா. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? போன தடவை வந்தப்போ ரொம்ப தொண பேசிட்டே இருந்தாரு. ரொம்ப பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் பேசுங்க. என்ன அது ஒர்க் அவுட் ஆச்சுனாரு. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? டம்மியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தன் இவன்கிட்ட பேச மாட்டான், இப்போ இவன் ஒருத்தர்கிட்ட பேசுவான்னு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? ஆமா இப்போ இவங்களாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? வரப்போற மாநகராட்சி தேர்தல்ல 125வது வட்டத்துல நம்ம ரமணியாச்சி தான் ஜெயிக்க போறாங்கன்னு அந்த சாமியே சொல்லி. ஜெயமேலே இன்னும் ரமணியாச்சி சாமியார் ஃபேஷியல் பண்றாரா? ஏதோ ஒலி மாதிரி வருது. அது ஒலி இல்லப்பா, ஓட்டு. இனிமே நடக்க போறத பார். சாமி வெறுங்கையில ஊதி எடுத்தாரு, வாயில இருந்து லிங்கம் எடுத்தாரு. அதனால இவர் சொன்னா ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? கக்கூஸ் அடிச்சின்னு கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கமிஷனரா வந்து செய்வாரு. என்ன மாதிரி ஒரு ஆள் தான் வந்து செய்யணும். சாமி சொல்றாரு நல்லவங்கன்னு கேட்டா கேளு, இல்லன்னா அப்படியே நாடின்னு கடா. இந்த காலத்து பொம்பளைங்க மாமியார் பேச்சை கேக்குறீங்களோ இல்லையோ, சாமியார் பேச்சை கேக்குறீங்க. எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? ஓட்டு போட போறேன். யாருக்கு? யாருக்கு போட்டா உனக்கு என்ன? யாருக்கு போடணும்? ஆச்சிக்கு போடு. எதுக்கு? நீ இதற்கு ஒரு கிழிஞ்ச பாலாச்சி வாங்கி கொடுத்துருக்கான் நீ. இல்ல எங்க ஆச்சி பேரு புது பேடு, புது பால், புது பேட்டு, புது கிளவுஸ். சும்மா போய் போட்டு வாப்பா. போடலன்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன். ராத்திரி தூங்கும் போது பேட்டால அடிச்சு மண்டையை உடைச்சிடுறேன். பாத்தியாடி உன் புள்ள லட்சணத்தை? அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? பாவம் அந்த பிள்ளைங்க ரேஷன் கடைக்கு ஓடுறது என்ன, கரண்ட் பில் கட்டுறதுக்குன்னு ஓடி ஓடி மாடா உழைக்குதுங்க. ஒரு ஓட்டு தானே போய் போட்டா